நானும் ஒரு சாதுவும் இமயமலையில் நடந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சாது என்னோட வேகமாக நடந்து முன்னேறி போயிட்டு இருந்தார். ஆனால் என்னால் அவருடைய வேகத்துக்கு என கொடுக்க முடியலை. இதுலேயும் அவர் என்னை விட வயசு ரொம்ப ரொம்ப அதிகம், 65லேருந்து 68 வயசு இருக்கும். ஆனால் அவருக்கு இணையாக என்னால் நடக்க முடியல. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் எப்படிங்கய்யா இவ்வளோ தூரமாக நீங்கள் நடந்து போகிறீங்க? நானும் உங்கள் கூட தான் பயணம் பண்ணுறேன். நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதே தான் நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை விட வேகமாக பயணம் பண்ணுறீங்களே, அது எப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட அவர் கையில் வச்சுருந்த ஒரு மஞ்சள் துணியை எடுத்து என்கிட்ட கொண்டு கொடுத்தார். இதை நீ முகர்ந்துக்கிட்டே நடந்து வா, உன்னுடைய வேகம் எப்படி இருக்குன்னு நீனே பார்ப்ப அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் கொடுத்த அந்த மஞ்சள் துணியை மூக்கில் முகர்ந்துக்கிட்டே நடக்க ஆரம்பித்தேன். நான் அவரை விட வேகமாக முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அதுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்ட்டு திறந்து பார்ப்போன்னு திறந்து பார்த்தேன். கற்பூரத்தை கட்டி கட்டியாக உள்ள வச்சிருந்தார். அவர் வந்த பிறகு இந்த கற்பூரத்தை முகர்ந்து பார்த்தா இவ்வளோ வேகமாக நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், இந்த கற்பூரத்தால் எப்படி நடக்க வைக்க முடியும் அப்படின்னா, இந்த கற்பூரம் நம்ம சுவாசம் செய்யும்போது நம்மளுடைய சகசிர தளத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் ரொம்ப வலுப்பெற ஆரம்பிக்கும். உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வேகமாக கொடுக்கும். அதனால் வேகமாக நடக்க முடியும் அப்படின்னார். எனக்கு அதற்கு பிறகுதான் ஒரு விஷயம் புரிந்தது. நம்மளுடைய முன்னோர்கள் கோயிலில், அதே மாதிரி வீட்டில், அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும் போது கற்பூரத்தை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது கடவுளுக்காக கிடையாது, வழிபடக்கூடிய நமக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கற்பூரத்தை நம்மளுடைய பூஜை முறையில் சேர்த்தாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அந்த கற்பூரத்தை வைத்து தீபாராதனை செய்த பிறகு உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னு நுண்ணிப்பாக கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த கற்பூரத்தோடைய மகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கற்பூரம் நம்மளுடைய சகசிர தளத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தை வலுப்படுத்தி நம்மளுடைய பயணத்தையும், நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கத்தையும், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சிந்தனைகளையும் விரட்டி விட்டு புத்துணர்ச்சி தரக்கூடிய சக்தி அந்த கற்பூரத்துக்கு இருக்கிறது. நான் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நமோ நாராயணா.